Hi friends, very good morning to all. நம்ம யூஜிடிஆர்பியில் யூஜிடிஆர்பி 2023 கேட்ட ஒரு சில கொஷின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 2023 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம சென்டரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு ஜாப்புக்கு போயிருக்காங்க. ஸோ இதில் நம்ம நேற்று பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8 பார்த்தோம். அந்த யூனிட் 8 ஆல்ரெடி சிலபஸில் தெரியும், அதனுடைய பேசிக் கான்செப்டான ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் இருக்குது. அதே மாதிரி எஃபெக்டில் இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெசனன்ஸ், அதே மாதிரி ஹைப்பர் கான்ஜுகேஷன், மீசோமெரிக். நெக்ஸ்ட்டு அதே கேட்டகரியில் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன் இதெல்லாமே இருக்குது. ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன் இதெல்லாமே நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. இந்த 2023 யூஜிடிஆர்பியில் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த 116 பாருங்கள். இது ஆல்ரெடி நம்ம கோத்ரூ பண்ணோம், பட் நான் வீடியோவாக கொடுக்கல. ஸோ அதனால் 1 by 1 பாருங்கள். இண்டக்டிவ் எஃபெக்ட் இன்வால்வ்ஸ் டேஷ் எலக்ட்ரான் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நமக்கு இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது தெரியும். இண்டக்டிவ் அப்படிங்கிறது த்ரூ த சிக்மா பாண்ட், நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். த்ரூ த சிக்மா பாண்ட், சிக்மா பாண்ட் வழியாக நடக்கக்கூடிய எஃபெக்ட். ஒன் ஆஃப் த எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட், இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட், டிஸ்டன்ஸ் சென்சிட்டிவ் மெத்தட், சரிங்களா? டிஸ்டன்ஸ் சென்சிட்டிவ் மெத்தட். அதே மாதிரி இதனுடைய ரெஃபரன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஏன்னா எதுக்காக சார் இண்டக்டிவ் எஃபெக்டில் ஹைட்ரஜனை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய ஐவுடைய வேல்யூ, அதாவது இண்டக்டிவ் எஃபெக்டுடைய அதனுடைய வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்லி 0. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது வேல்யூ அதிகமாகுதா கம்மியாகுதா அதை பொறுத்து தான் நம்ம 2 டைப்ஸாக தே ஆர் கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் +A அண்டு -A. அப்போ இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறதுல என்ன பாண்ட் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா த்ரூ த சிக்மா பாண்ட், த்ரூ த சிக்மா பாண்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நமக்கு பை கொடுத்துருக்காங்க, சிக்மா, சிக்மா ஸ்டார் அண்டு பை ஸ்டார், சரிங்களா? ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது த்ரூ த சிக்மா பாண்ட், சரிங்களா? அதுக்கு இன்னொரு பாயிண்ட் கூட, இதுக்கு முன்னாடி இன்னொரு கொஷின் கூட நான் சொன்னேன், பார்ஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான், அது கூட ஒரு கேட்பாங்க, சரிங்களா? இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் இன்வால்வ் ஆகக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்ஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான், பார்ஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான். இதுக்கு நம்ம ஆல்ரெடி கிளாஸில் ரீசன் சொல்லியிருக்கோம். பார்ஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்கக்கூடிய குரூப், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுது அப்படின்னா இட் இஸ் ஏ மைனஸ், இட் இஸ் ஏ ப்ளஸ். இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது டெல் ப்ளஸ், இது டபுள் டெல் ப்ளஸ், இது ட்ரிபிள் டெல் ப்ளஸ், இது 4 டெல் ப்ளஸ், இதெல்லாமே பார்த்தோம். இந்த டெல் ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க இல்லையா, டெல் ப்ளஸ், அதே மாதிரி டபுள் டெல் ப்ளஸ், ட்ரிபிள் டெல் ப்ளஸ் அண்டு 4 டெல் ப்ளஸ் ஈக்குவல் டு டெல் மைனஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த டெல் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோங்க இல்லையா, இட் இஸ் கால்டு பார்ஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான். இட் இஸ் ஏ பார்ஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான். ஸோ இதுக்கான ஆன்சர், கரெக்டான ஆன்சர் வந்து சிக்மா சொல்லக்கூடிய செகண்ட் ஆப்ஷன் பி. இதிலே இந்த நம்ம கீழே கொடுத்துருக்கூடிய பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பார்ஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான், இட் இஸ் ஒன் ஆஃப் த எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட். 2 டைப்ஸ் இருக்குது, +A -A. ரெஃபரன்ஸ் யாருன்னு கேட்பாங்க. ரெஃபரன்ஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் தான் ரெஃபரன்ஸ். அதே மாதிரி இதில் வந்து பர்மனெண்ட் எஃபெக்டா, டெம்பரவரி எஃபெக்டா அப்படிங்கிறதுலாம் கேட்பாங்க. இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி வீக் பாண்டா, ஸ்ட்ராங் பாண்டா, இது வீக் எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட், அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் டீட்டெயில்டாகவே பார்த்தாச்சு. ஸோ இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் இன்வால்வ்ஸ் sigma electrons, it's the correct answer. It is a sigma electron, so option B. Next one, second question பாருங்க. இந்த கேட்டகரியில் அடுத்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். NO2, fluorine, chlorine, bromine, iodine, OH and phenyl group or cause dash effect அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது கார்பன் கார்பன் மல்டிபிள் பாண்ட்ஸில் வெளியிலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல், இந்த பை பாண்டட் எலக்ட்ரான் ரிச், கார்பன் கார்பனுக்கு இருக்கக்கூடிய பை பாண்டட் எலக்ட்ரான் ரிச். ஸோ நமக்கு இன்வால்வ் ஆகிட்டு ஒரு கார்போகேட்டன் கிடைக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் E+ பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். அதே மாதிரி கார்பன் ஹெட்டிரோ ஆட்டம் C+O வித்து வெளியிலேருந்து வரக்கூடியது ஒரு இன்கமிங் ஃப்ரம் த அவுட் சைட், இட் இஸ் கால்ட் நியூக்ளியோஃபைல் ஆர் எலக்ட்ரோஃபைல். ஸோ இது O- மாறும். ஸோ O- அண்டு நியூக்ளியோஃபைல். இட் இஸ் கால்ட் த -E சொல்லக்கூடிய நெகட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது இது இல்லை. எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த 2 கேட்டகரி தான். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இல்லை. இந்த +A அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். +A அப்படிங்கிறது கார்பன் கார்பன், இதில் கரண்ட்டாக இருக்கக்கூடிய குரூப்.
இப்போ கார்பனை விட இந்த கார்பனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் கம்பேர்ட் டு த கார்பனை விட இதுக்கு லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி மூவ் ஆகும். ஸோ ஆல் த அல்கைல் குரூப் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்தோம். ஆல் த அல்கைல் குரூப்ஸ் ஆர் +I. அதே மாதிரி ஆனியானிக் குரூப் ஒன்று பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஆனியானிக் குரூப் பார்த்துருப்போம். ஆனியானிக் குரூப் அதுவும் +I. அதே மாதிரி ஐசோடோப்ஸ் பார்த்தோம். அடுத்தது ஐசோடோப்ஸ் தீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் +I அப்படின்னு பார்த்தோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய NF3 NR3 சரிங்களா, ப்ளஸ் இதில் ப்ளஸ் NR3 ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் NO2 சரிங்களா, CN COOH ஃப்ளோரின் குளோரின் புரோமின் அயோடின் இது எல்லாமே என்ன எஃபெக்ட் அப்படின்னா -I. இதுக்கான ஓவரால் ஆர்டர் கூட நம்ம ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கோம், ப்ளஸ்ஸு நம்ம கிளாஸ்லையும் டீட்டெயில்டாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து -I. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் மீசோமரிக் தெரியும் ஆல்ரெடி. மீசோமரிக் அப்படிங்கிறது ஒரு பை சிஸ்டத்துக்கு ரெசனன்ஸ் வழியாக எலக்ட்ரானை டொனேட் பண்ணால் இட் இஸ் கால்டு த +M. அதே பை சிஸ்டத்துக்கு ரெசனன்ஸ் வழியாக எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணால் இட் இஸ் கால்டு த -M. இதில் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாகவே நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துருக்கோம். ஸோ இந்த 2023 நம்ம யூனிட் 8 கேட்ட ஒரு சில முக்கியமான கொஷின்ஸில் இது 2 கொஷின், இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் 1 by 1 பார்க்கலாம். அடுத்தது இந்த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டியான். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஒவ்வொரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரி செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெத்தில் கேட்டியான் கொடுத்துருக்காங்க, CH3+. ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கிறது, அதாவது ஆப்ஷன் பி இல்லை, நமக்கு செகண்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்கூடியது. நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சரை மேட்ச் பண்ணிக்கலாம். CH2 அண்டு CH3 இது நம்ம 1 2 3 எடுத்துக்கலாம் புரியறதுக்காக. அடுத்தது CH, இதில் 2 மெத்தில் குரூப், இங்கே ஒரு கார்போகேட்டியான், அதே மாதிரி ஒரு கார்பனில் 3 மெத்தில் குரூப், இங்கே கார்போகேட்டியான். ஆல்ரெடி தெரியும் மெத்தில் கார்போகேட்டியான், this is the primary because the carbocation directly connected to the one carbon atom, so it is a primary carbocation further connected to the 2 carbon atom, so it is a secondary carbocation further connected to the 3 carbon atom, so it is called a tertiary carbocation. ஸோ இந்த கார்போகேட்டியனில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் கார்போகேட்டியனுடைய ஸ்டெபிலிட்டி யாரெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அது இண்டக்டிவாக, ரெசனன்ஸாக, ஹைப்பர் கான்ஜுகேஷனாக, இல்லை மீசோமரிக் எஃபெக்டாக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கக்கூடியது இந்த கார்போகேட்டியனில் ஃபர்தராக எந்த ஒரு குரூப்புமே இல்லை, ஒன்லி ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. ஹைட்ரஜன் இந்த பாண்டட் வழியாக இந்த கார்பனுக்கு எலக்ட்ரானை கொடுத்து இந்த கார்போகேட்டியனை ஸ்டெபிலைஸ் பண்ணும். அடுத்தது இந்த கார்போகேட்டியான் ஆல்ரெடி தெரியும், இந்த கார்போகேட்டியான் sp2 ஹைபிரிடைசேஷன், ஏன்னா கார்போகேட்டியனுடைய ஷேப் வந்து sp2, இந்த கார்பன் sp3. ஸோ sp2வோட sp-க்கு வந்து அதாவது sp3 லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், பர்சன்டேஜ் ஆஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பர்சன்டேஜ் ஆஃப் s கேரக்டர் இன்க்ரீசஸ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இங்கிருந்து அங்கே எலக்ட்ரான் போகும். இந்த எஃபெக்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா +I எஃபெக்ட்னு பார்த்தோம், அல்கைல் குரூப். அதே மாதிரி இங்கே ஒரு மெத்தில் டொனேட் பண்ணுது, இங்கே 2 மெத்தில் டொனேட் பண்ணுது. ஸோ டவுன் த குரூப் வரும்போது +I எஃபெக்டுடைய ஆர்டர் அது இங்கேருந்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த் வரும்போது ஃபோர்த்து தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் செகண்டு. ஸோ இதுக்கு +I எஃபெக்ட் படி பார்க்கும்போது நல்ல கவனிங்க, +I எஃபெக்ட் படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி டெர்ஷரி, அதுக்கப்புறம் செகண்டரி, ப்ரைமரி அண்டு மெத்தில். இதுதான் இந்த எதை +I எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த கார்போகேட்டியானுடைய ஸ்டெபிலிட்டி இதுதான். நெக்ஸ்ட்டு இதில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்குது. இதை தவிர இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய கேட்டகரியில் பாருங்கள், இந்த கார்போகேட்டியானுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன், அதில் கரெக்டாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இங்கே 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். கார்போகேட்டியானுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார்பன் sp3, ஸோ 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இங்கே 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ கார்போகேட்டியானுடைய ஸ்டெபிலிட்டி பேஸ்ட் ஆன் த ஹைப்பர் கான்ஜுகேஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போதும் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி டெர்ஷரி, செகண்டரி, ப்ரைமரி அண்டு மெத்தில். சரிங்களா? திஸ் இஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டியான் பேஸ்ட் ஆன் த +H. ஸோ 2 கேட்டகரி படி பார்க்கும்போதும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு, சப்போஸ் 2 ப்ரியாரிட்டியில் எங்கேயாவது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா யாரை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷனை பேஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இங்கே 2மே யார் இருக்குது அப்படின்னா டெர்ஷரிக்கு தான் மோஸ்ட் ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய கார்போகேட்டியானுடைய ஸ்டெபிலிட்டியில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிக்ரீசிங் ஆர்டர்னு கேட்குறாங்க. அப்போ எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து ஹையஸ்ட்டு டு லோயஸ்ட் எழுதணும், அதான் டிக்ரீசிங் ஆர்டர்.
highest stability of carbocation to lowest stability of carbocation. lowest stability அதிகமாக இருக்கக்கூடிய கேட்டகரியிலேருந்து கம்மியாக இருக்கக்கூடிய கேட்டகரிக்கு எழுதணும். அதுதான் டிக்ரீசிங் ஆர்டர். இன்க்ரீசிங்னா கம்மியாக இருக்கிறதுலேருந்து அதிகமாக இருக்கிறது எழுதணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் பியில் பாருங்கள். ஆப்ஷன் பியில் டெர்ஷரி கார்போகேட்டியன், அதுக்கப்புறம் இது டெர்ஷரி கார்போகேட்டியன், திஸ் இஸ் த செகண்டரி கார்போகேட்டியன், திஸ் இஸ் த பிரைமரி கார்போகேட்டியன் அண்ட் திஸ் இஸ் த மெத்தில் கார்போகேட்டியன். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் வந்து ராங். ஏன்னா மெத்திலுக்கு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் இல்லை. இங்கே செகண்டரி, அதுக்கப்புறம் தான் ப்ரைமரி, அதுக்கப்புறம் செகண்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ராங். ஸோ இதெல்லாமே ராங். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் நமக்கு இந்த 118வது கொஷின், இதில் யூஜிடிஆர்பியில் கேட்ட கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின். இப்போ இதிலே அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஆல் த 6 கார்பன் பாண்ட் லென்த் இன் பென்சீன். சரிங்களா? இந்த கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஷின்ஸை பாருங்கள். ஆல் 6 கார்பன் பாண்ட் லென்த் இன் பென்சீன் ஆர் ஈக்குவல் யூ டு என்ன ரீசன் கேட்குறாங்க. பென்சீனில் உள்ள மொத்த 6 கார்பன் அதனுடைய பாண்ட் லென்த் பிணைப்பு நீளம் சமமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த டாட்டோமெரிசம், அதே மாதிரி இண்டக்டிவ் எஃபெக்ட்டு, ஐசோமெரிசம், ரெசனன்ஸ், இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி தெரியும் பென்சீனில் எழுதும்போது டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் இப்படி எழுதலாம். இதனுடைய அனதர் ரெசனேட்டிங் ஃபார்ம் பென்சீனுக்கு எழுதும்போது இப்படி எழுதலாம். சரிங்களா? இந்த டபுள் பாண்ட் இருக்கிறது சிங்கிள் பாண்ட், இந்த பாண்டு இங்கே மைக்ரேட் ஆகும்போது இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும். ஸோ இதான் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம். ஸோ நமக்கு இப்படி ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் கேக்குலே ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரில் இந்த 2 ஸ்ட்ரக்சரும் கேக்குலே கண்டுபிடிச்ச ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இந்த 1 and 2 அப்படிங்கிறது கேக்குலே உடைய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆர் இமேஜினரி ஸ்ட்ரக்சர் ஆர் கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆர் ஹைப்போதெட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். இதெல்லாமே இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருக்கு டிஃப்ரெண்ட்டான நேம்னு பார்த்தோம். தீவார் அப்படின்னு சொன்னால் ஒரு சயின்டிஸ்ட் உங்களுக்கு தெரியும். இவர் கண்டுபிடிச்ச 3 ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சீனுடைய 3 ஸ்ட்ரக்சரில் அவர் கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்ட்ரக்சர் அவர் கண்டுபிடிச்சது, செகண்ட் ஒன் அண்டு தேர்ட் ஒன். இதுதான் அவர் நம்ம தீவார் கண்டுபிடிச்ச 3 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். பட் தீவார் கண்டுபிடிச்சதில் நாட் ஏ ப்ராப்பர் ரெசனன்ஸ் இல்லாததுனால இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபெயிலியர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கேக்குலே கண்டுபிடிச்சதில் ப்ராப்பரான ரெசனன்ஸ் இருக்குது, டீலோக்கலைசேஷன் இருக்குது, 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் ரூல் உபயோக பண்ணுது. அதே மாதிரி நமக்கு கான்ஜுகேஷன் sp2 அக்குல்ஸ் ரூல் உபயோக பண்ணுது. ஸோ 6 பை எலக்ட்ரான்ஸாக இருக்குது, ஹைலி அரோமேட்டிக் காம்பவுண்டாக இருக்குது. ஸோ அதனால தான் கேக்குலே கண்டுபிடிச்ச அந்த 2 ஸ்ட்ரக்சர் தான் மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய பென்சீனில். அப்போ 2 ஸ்ட்ரக்சரில் எது மோஸ்ட் ஃபேவரபுள்னா கேக்குலேவுடைய ஸ்ட்ரக்சர். இது ரெண்டும் 1 and 2 அப்படிங்கிறது these are the resonating structure, canonical structure and hypothetical structure. சரிங்களா? பட் 1 and 2 உடைய ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் ஆர் அப்ராக்சிமேட்லி ரியல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இதுதான். இட் இஸ் கால்ட் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் ஆர் அப்ராக்சிமேட்லி ரியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் வந்து கண்டினியூவாக மைக்ரேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர். அப்போ எங்கே டபுள் பாண்ட் இருக்குது, எங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, மென்ஷன் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் ஃபிக்ஸ்டாக எடுத்தீங்கன்னா டபுள் பாண்ட் அண்ட் சிங்கிள் பாண்டுக்கு பாண்ட் லென்த் கம்மி, சிங்கிள் பாண்டுக்கு பாண்ட் லென்த் அதிகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ராங். என்ன ரீசன்? இந்த பென்சீனில் ப்ராப்பரான டீலோக்கலைசேஷன், ப்ராப்பரான ரெசனன்ஸ் இருக்கிறதுனால இந்த டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்டு எங்கே பை பாண்ட் இருக்குது, எங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குதுன்னு நம்மளால் நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த டபுள் பாண்டும் சிங்கிள் பாண்டும் மைக்ரேட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆல் த பாண்ட் லென்த் ஆர் சேம். ஸோ பென்சீனில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய பென்சீனில் ஆல் த பாண்ட் லென்த் should be same. should be same. அதுக்கான ரீசன் வந்து என்னது? சிங்கிள் ரீசன், இட் இஸ் த ரெசனன்ஸ். அதுக்கான ரீசன் வந்து என்னது? ரெசனன்ஸ் தான் கரெக்டான
நமக்கு ரீசன். ஸோ கொடுத்துருக்கூடியதில் ஆன்சரில் ஐசோமெரிசம் இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்தது, டாட்டோமெரிசம், கீட்டோயினல் டாட்டோமெரிசம், 1,3 டாட்டோமெரிசம், 1,5 டாட்டோமெரிசம் இதில் இருக்குது. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ரெசனன்ஸ் தான் இந்த பென்சினில் இருக்கக்கூடிய ஆல் த 6 கார்பன் பாண்ட் லென்த் இன் பென்சின் ஆர் ஈக்குவல் டியூ டு ரீசன். சரிங்களா? ரெசனன்ஸ். ரீசன் வந்து என்னது? ரெசனன்ஸ். அதுதான் அதுக்கான ரீசன். சரிங்களா? ஸோ இதில் அடுத்த இன்னும் ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருக்குது. இதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.